மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதா. நாங்கள் எந்த ஒரு சமுதாயத்திலும் ஒரு மனிதரை இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை நாங்கள் கண்டதே இல்லை. அப்படித்தான் நேசித்தார்கள். அப்படியான ஒரு எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை தந்தான். நாளை மறுமையில் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய யாரும் இல்லை. வலா சதீகின் ஹமீம், எந்த நண்பர்களும் கிடையாது. எல்லா மக்களும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, எல்லோருமே தாய் சகோதரன் எல்லோரும் இரண்டோடுகிற நாளில் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம். அதிகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இப்படியாக நாங்கள் அவர்களுடைய நேசத்தினுடைய அடையாளம் என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய வரலாறை மாத்திரம் நாம் தெரிந்து வைத்திருப்பதோ, வெறுமனே இந்த மாதத்திலே மாத்திரம் நபியவர்கள் பிறந்தார்கள் அந்த என்ற விடயத்தை பேசி முடிப்பதோ அல்ல. அவர்களுடைய அத்தனை நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை லிவாவுல் ஹம்த் என்ற கொடியிலே அவர்களுக்கு கீழால் நான் இருக்க வேண்டும். நாளை அவர்களுடைய கையிலே ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நான் நீரருந்த வேண்டும். நாளை சுவனத்திலே அவர்களோடு இருக்கிற பாக்கியம் பெற வேண்டும். நாளை நான் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவனாக நான் மாற வேண்டும். அப்படியான ஒருவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்வுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்துதித்த மாதமாக இந்த ரபீஉல் அவ்வல் என்று சொல்கின்ற முதல் வசந்தம் என்று பொருள்படுகின்ற இந்த மாதம் அமைந்திருக்கின்றது. இந்த மாதத்திலே தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தும் நிகழ்ந்தது. இந்த மாதத்திலே தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்த அல்லாஹுடைய இறுதி தூதர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போறதில்லை. அதே போன்று ஆதமுடைய மனிதர்கள் எல்லோருக்குமே தலைவர் அவர்கள்தான். உலகத்திலே வந்த முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அகிலத்தார்களின் அருட்கொடையாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நாங்கள் இருப்பதை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இவ்வளவு புனிதம் வாய்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு அன்னார்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றிய விடயத்திலே நாங்கள் மிகவும் குறைவான தகவல்களைத்தான் அறிந்திருக்கிறோம். நபியவர்களை பற்றி அறிவதைத்தான் சீரா என்று சொல்கிறோம். சீரா நபவியா, சீரத்துர் ரசூல் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்களுடைய பிறப்பு முதல் அவர்களுடைய இறப்பு வரைக்கும் நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய பிறப்பின் அடையாளங்கள், பிறப்பிற்கு முன்னால் நடந்த சில நிகழ்வுகளை எல்லாம் உள்ளடக்கித்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சீரா என்று நபியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொகுப்புகளை தொகுத்திருக்கிறார்கள். நபியவர்களுடைய அற்புதம் என்பது அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்தே அல்லாஹ் தஆலா பல்வேறு விடயங்களை நபியவர்களுடைய பிறப்புக்கு ஏற்றவாறு சில விடயங்களை தயார் செய்திருக்கிறார். சில அற்புதங்களை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு சாதாரணமான ஒரு பரம்பரையிலே நபியவர்கள் வரவில்லை. நபியவர்களுடைய பரம்பரை சிறந்த ஒரு பரம்பரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் இருந்து கினானாவை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கினானாவிலே இருந்து பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்திருக்கிறான். கினானாவிலிருந்து குறைஷிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். குறைஷிகளிலிருந்து பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்திருக்கிறான். பனு ஹாஷிம்களிலிருந்து அல்லாஹ் தஆலா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபியவர்களுடைய அந்த பரம்பரை என்பது எல்லோராலும் அறியப்பட்டது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய பேர் அப்துல்லா. அப்துல்லா அவருடைய தந்தையின் பேர் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அவருடைய தந்தையுடைய பேர் ஹாஷிம். அவருடைய தந்தையுடைய பேர் அப்து மனாஃப். இப்படியாக அத்னான் வரைக்கும் செல்லும். அத்னானுக்கு அடுத்ததாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரை தொடர் வருகின்றது. அன்புக்குரியவர்களே, மிகவும் சங்கையான ஒரு வம்ச தொடர்களே தான்
அதே தொடரிலே தான் தாயுடைய வம்சமும் இணைகிறது. ஆமினா தந்தை அவர்களுடைய தாயார் ஆமினா அம்மையார் அவர்களுடைய வம்சமும் இதே வம்சத்தில் இடையில் சேர்கின்றது. இப்படி ஒரு சங்கையான வம்சத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு பிறக்கச் செய்து அந்த வம்சத்திலே இருந்துதான் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா தந்தான். அன்புக்குரியவர்களே, நபியவர்களுடைய பிறப்பிற்கு முன்னாலும் அந்த வம்சத்திலே வாழ்ந்தவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய அவர் நபியவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய தந்தை. அவர் வாழ்ந்த காலத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதராக காணப்பட்டார். அவருடைய சிறப்புகள் பல்வேறு விடயங்களை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்தான் 2 காலத்திற்கு பிரயாணம் செய்வது, கோடை காலத்துக்கு ஒரு வியாபார கோஷ்டி செல்வார்கள், இன்னொரு அடுத்த மாரி காலத்தில் இன்னொரு வியாபார கோஷ்டி செல்வார்கள். இந்த நடைமுறையை எல்லாம் உருவாக்கியவர் அவர். அவரை பற்றி ஒரு கவிஞர் சொல்கின்ற நேரத்திலே அவர் முதலாக மக்களுடைய பசியை போக்குவதற்காக ரொட்டியை எல்லாம் துண்டு துண்டுகளாக்கி அவற்றுக்குள் கறியை போட்டு ஒரு தக்கடி போன்ற ஒரு உணவை மக்களுக்காக கொடுத்த ஒரு கொடை வள்ளல் என்று அவரை பற்றி ஒரு கவிஞர் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பரம்பரையும் அதற்கு முன்னர் பிரபலியமானவர்கள், சமூகத்திலே பெரும் பதவிகளை வகித்தவர்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல்லா அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் அவர் சிறப்பு மிக்கவர். அவரும் பல்வேறு சிறப்புகளுடையவராகத்தான் அந்த சமூகத்திலே காணப்பட்டார். அவருக்கும் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை அவர் கொடுத்திருந்தார். ஏனென்றால் நபியவர்களுடைய பாட்டனார் அல்லவா, அவருக்கு பல பொறுப்புகள் இருந்தது. அந்த குடும்பத்துக்கே ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்காக நீர் புகட்டுகின்ற பொறுப்பு இருந்தது. அதே போன்று அப்துல் முத்தலிப் ஜம்சம் கிணறு மூடப்பட்டிருந்தது. அந்த ஜம்சம் கிணறை மீண்டும் அதனை தோண்டி இயங்குகின்ற செயற்பாட்டை மேற்கொண்டவர் அப்துல் முத்தலிப். அந்த ஜம்சம் கிணறை அவர் தோன்றுகின்ற நேரத்திலே ஜுர்ஹும் கோத்தினத்தினருடைய அங்கே அவர்களுடைய தங்கத்திலான வாள்கள், அதே போன்ற மான் உருவத்தினை போன்ற சிலைகள் எல்லாம் அதற்குள்ளே இருந்தது. அவற்றையெல்லாம் அப்துல் முத்தலிப் எடுத்து அவற்றையெல்லாம் உருக்கி காபாவினுடைய வாயிலை தங்கமாகவும் அதனுடைய மேல் பீலியையும் அமைக்கிறார். அப்துல் முத்தலிபிடம் இருந்து பலர் அந்த ஜம்சம் கிணறிலே உரிமை கோருகிறார்கள், பங்கு கேட்கின்றார்கள். அவர் கொடுக்கவில்லை. அந்த அப்துல் முத்தலிப் அவர்களுடைய புதல்வராகத்தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள், கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். அவருக்கு ஆமினா என்று சொல்லக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாரை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது திருமணம் செய்து இவர் வயிற்றிலே குழந்தை தரித்திருக்கிற அந்த நேரத்திலேயே, குழந்ை பெறுவதற்கு முன்னரே தந்தை அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டதாகத்தான் அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நபியவர்கள் உலகத்துக்கு அவதரிப்பதற்கு முன்னரே தந்தையை இழந்து விட்டார்கள். அனாதை என்று நாங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அலம் யஜிதுக யதீமன், அல்லாஹ் தஆலா உங்களை ஒரு அனாதையாக காணவில்லையா? ஃபஆவா, அல்லாஹ் தஆலா தானே உங்களை அவன் அரவணைத்துக் கொண்டான், அவன் தானே உங்களை பாதுகாத்தான். அனாதைகள் என்றால் நாம் சமூகத்திலே பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கின்றது. யார் அவரை பொறுப்பெடுப்பது, தகப்பன் இல்லாத குழந்தை எப்படி நாங்கள் வளர்த்தெடுப்பது என்றெல்லாம் எங்களுக்கு பல்வேறு யோசனைகள். சமூகத்திலே நாங்கள் அதை பற்றி பேசுவோம், அனாதைகள் பராமரிப்பு என்று பேசுவோம். ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு யத்தீமாக, அல்லாஹுடைய மிக நெருக்கத்துக்குரிய ஒரு தூதரை அல்லாஹு தஆலா எடுத்து எவ்வாறு அல்லாஹு தஆலா அற்புதமாக பராமரித்திருக்கிறார். இன்று முழு சமூகமும் அவரை பற்றி பேச, அவருடைய வரலாற்றை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய அத்தனை நிகழ்வுகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நபியவர்களுடைய முழு வரலாறையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறார். பிறப்பதற்கு முன்னால் இருந்து நபியவர்கள் இறப்பதற்கு வரைக்கும் உள்ள அத்தனை வரலாறுகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பரம்பரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறார். அவர்கள் யாரிடம் பால் குடித்தார்கள், அவர் இங்கே பிறந்தார்கள், அவர்களுடைய முழு விடயங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்கிறார். ஏன் நபியவர்களுடைய அந்த சீராவை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் விளங்கி, நபியவர்களுடைய அந்த அற்புதங்களை எல்லாம் நாம் விளங்கி, நபியவர்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உள்ளத்தினால் நாம் உணர்வோடு
அவர்களை உணர்ந்து பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்புக்குரியவர்களே, தந்தையை இழந்து விடுகிறார்கள். தாயினுடைய வயிற்றில் இருக்கின்ற நேரத்திலே தந்தை இழந்து விடுகிறார்கள். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் பிறந்து 2 மாதம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தை ஒரு 2 ரிவாயத்துக்கள் வருகின்றது. ஒரு ரிவாயத்திலே அப்துல் முத்தலிப் பேரிச்சம்பளம் எடுப்பதற்காக மதீனாவுக்கு அனுப்புகிறார். செல்கின்ற வழியிலே நோய்வாய்ப்பட்டு வருகின்ற வழியில் இறந்து விடுகிறார் என்று செய்திருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, வியாபார நோக்கத்திலே ஷாமுக்கு சென்று அங்கே அவர் வருகின்ற வழியிலே அபுவா என்று சொல்கின்ற இன்னும் ஒரு இடம் இருக்கின்றது, பெயர் மறந்து, அந்த இடத்திலே அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது தந்தையை இழந்த அந்த குழந்தை ஆமினா தந்தை இல்லாத ஒரு நிலையிலே இந்த குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தாயாருக்கு மிகவும் ஒரு கடினமான ஒரு தருணம். எந்த ஒரு தாய்க்கும் தகப்பன் இல்லாத நேரத்திலே ஒரு குழந்தை கிடைத்தால் அது உண்மையிலே ஒரு பெரும் ஒரு கஷ்டமான ஒரு சங்கடமான ஒரு நிலை. அந்த நேரத்திலே சில கவி வரிகளை படிக்கிறார்கள், தந்தையுடைய நினைவிலே படிக்கிறார்கள், தந்தையுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறார்கள், தந்தையுடைய நண்பர்களை பற்றி ஒரு கவி வரியை படிக்கிறார்கள். அவர் பனு ஹாஷிம்களிலே ஒரு சிறந்தவராக இருந்தவர், கொடை வள்ளலாக இருந்தவர், இன்று எம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று கண்ணீர் மல்க அவருக்காக இரங்கற்பாவை ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் அந்த கவி வரிகளை படிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த செய்தியை கேட்டவுடன் அங்கே ஒரு செய்தி போய் சொல்லப்படுகிறது. யாரிடம் சொல்லப்படுகிறது? அபூலஹபிடம் சொல்லப்படுகிறது. அபூலஹப் அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகளிலே 3ஆமவர் அப்துல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார். அடுத்ததாக 4ஆமவர் அபூலஹப். அவருக்கு இருந்த ஆண் பிள்ளைகளில் ஒருவர் தான் அபூலஹப். நபி அவர்களுக்கு நபி அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரர். இப்பொழுது அபூலஹபினுடைய அடிமை பெண்மணி சுவைபா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி போய் சொல்கிறார், இப்பொழுது உங்களுடைய சகோதரனுடைய மனைவிக்கு குழந்தை கிடைத்திருக்கின்றது, தந்தை இல்லாத நிலையில் கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை சொன்ன உடனே அபூலஹப் சந்தோஷத்திலே அந்த அடிமை பெண்ணை அப்படியே உரிமை விட்டு விட்டார். அபூலஹப் அந்த பெண்ணை உரிமை விடுகிறான். ஏனென்றால் தன்னுடைய மதினிக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற ஒரு சந்தோஷமான செய்தி என்ற மகிழ்விலே அந்த அடிமை பெண்ணை அப்படியே உரிமை விட்டு விடுகிறார். எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய எல்லா சகோதரர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள். அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனார் வஃபாத்தாகி இருந்தாலும் இங்கே இவருக்கு குழந்தை கிடைக்கிற ஆமினா அவருடைய தாயார் அவருக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷம், எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அப்துல் முத்தலிப் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு காபாவுக்கு செல்கின்றார். காபாவை தவாஃப் செய்கிறார். சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அந்த குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் சுட்டுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது என்றால் புகழப்படக்கூடியவர், புகழுக்குரியவர் என்று அர்த்தம். ஹம்த் என்றால் புகழ், அல்ஹம்துல வரக்கூடிய, அதிலிருந்து தான் முஹம்மத் புகழப்பட்டவர். அஹ்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரெல்லாம் புகழ் என்ற அர்த்தத்தை கொண்டது. அஹ்மத், முஹம்மத். இப்பொழுது அந்த பெயரை சூட்டிவிட்டு இதற்கு முன்னர் யாருக்கும் வைக்கப்படாத ஒரு பெயர், ஏன் இந்த பெயரை சூட்டி எல்லோரும் கேட்கிற நேரத்தில் அப்துல் முத்தலிப் சொல்கிறார், என்னுடைய இந்த குழந்தை அனைத்து மக்களாலும் புகழப்படக்கூடிய ஒருவராக இவர் வர வேண்டும். அவருடைய ஏனைய குழந்தைகளை விட, அவருடைய ஏனைய சகோதரர்களை விட இந்த குழந்தைக்கு கடுமையான முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள், கடுமையான கவனிப்போடு பார்க்கிறார்கள். இந்த குழந்தைக்கென்று விசேடமான பல்வேறு முக்கியத்துவம் சிறப்பம்சங்களை கொடுத்துத்தான் அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். இப்ப இந்த குழந்தையினுடைய ஆரம்ப பருவம், முதலாவது அவருடைய தாயார் ஆமினாவிடம் தான் பால் குடிக்கிறார்கள். அவர்களுடைய பால் குடி பருவத்திலே ஆரம்பமாக அவருடைய தாயார் ஆமினாவிடம் பால் குடிக்கிறார்கள். பின்னர் அவர் சுவைபா என்று சொல்லக்கூடிய அபூலஹபினுடைய அந்த அடிமை பெண்ணிடமும் பால் அருந்துகிறார்கள். அதுக்கு பின்னர் தான் ஹலீமா சாதியா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் அருந்துவதற்காக செல்கிறார்கள். இந்த நேரத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன. நபி அவர்களுடைய பிறப்போடு இணைந்ததாக சில அற்புதமான நிகழ்வுகள் நடக்கின்றன.
நபியோர்களுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வாக வரலாற்றாசிரியர்கள் சொல்லக்கூடிய நபியோர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீலுடைய வருடம் என்று சொல்வோம். ஆமுல் ஃபீல் என்றால் யானை வருடம். அல்லாஹ் சூரத்துல் ஃபீல் என்ற சூரை குர்ஆன்ல வச்சிருக்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த யானை கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் உங்களுக்கு என்ன தெரியாதா என்ற சம்பவம். இந்த சம்பவத்துக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக முழு மக்களும் வருவார்கள். எனவே ஆப்ரஹா என்று சொல்லக்கூடிய மன்னன் காபத்துல்லாவுக்கு மக்கள் போகக்கூடாது என்பதற்காக சனா என்று சொல்கின்ற இடத்துல ஒரு சேர்ச் ஒன்றை, ஒரு தேவாலயத்தொன்றை அவன் அமைத்து எல்லா மக்களையும் இங்கே எடுக்க வேண்டும் என்று அவன் திட்டம் திட்டுகிறான். இப்பொழுது சிலர் சென்று அவனுடைய அந்த தேவாலயத்தை, அவனுடைய சேர்ச்சை அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். மலம் கழித்து அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். ஆத்திரத்தினால் ஆபிரகா படையெடுக்கிறான். 60,000 படை வீரர்களோடு புறப்படுகிறான். கிட்டத்தட்ட 9 to 13 வரைக்கும் யானைகள், ஒரு யானையிலே அமர்ந்து கொண்டுதான் அவன் வருகிறான். பிரம்மாண்டமான படை. இங்கே மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லோருமே பயத்திலே மலை பள்ளத்தாக்குகளின் கணவாய்களில் ஒதுங்கி விடுகிறார்கள். யானைப்படை வருகிறது, எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய இல்லத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான். அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? அல்லாஹ் பெரும் படை, அதை விட பெரும் படை அனுப்பினானா? இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல். அவங்க செய்த சூழ்ச்சியை அல்லாஹ் தஆலா முறியடிக்கலையா? வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். அல்லாஹ் தஆலா அபாபீல் என்று சொல்கின்ற சிறிய பறவைகளை தான் அல்லாஹ் தஆலா அனுப்பினான். பெரும் படையை அல்லாஹ் அனுப்பல்ல, ஒரு சிறு பறவை கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அந்த ஒவ்வொரு பறவைகளிலும் 3 கற்கள், சொண்டிலே ஒரு கல், 2 கால்களிலும் ஒரு கல், பட்டாணி கடலை போன்ற சிறு கற்கள். அந்த கற்களை போட்டால் அப்படியே கைகள் கால்கள் சிதறுண்டு அவர்கள் ஒவ்வொருத்தரும் அப்படியே அழிந்து போய்விடுகிறார்கள். சிறு பறவை போட்ட கற்கள். யானைப்படை சிதறுண்டு போகின்றது. அல்லாஹ் பெரும் படையை கொண்டு அழிக்கவில்லை, சிறு பறவைகளையும் சிறு கற்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா அங்கே அழித்து காட்டுகிறான். அந்த யானைப்படை, ஆபிரகாவுடைய யானைப்படையுடைய செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதனால தான் அந்த வருடம் யானை வருடம் அழைக்கப்படுகிறது. இறுதியாக ஆபிரகாவும் அப்படியே அவனுடைய இடத்துக்கு சென்று அங்கே சிறு பறவையை போன்று அப்படியே ஆகி அவன் நெஞ்சம் வெடித்து அவன் சிதறி அவன் மரணித்து விடுகிறான். இந்த நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு சற்று முன்னர் நடந்த நிகழ்வு. ஒரு 55 நாட்களுக்கு முன்னால், கிறிஸ்துவுக்கு பின் 571 மார்ச் மாதத்துடைய இறுதி பகுதியில் தான் இது நடக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றது கிறிஸ்துவுக்கு பின் 571 ஏப்ரல் 22ஆம் தேதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார். ரபீஉல் அவ்வல் மாதம், பிறகு 12 என்று ஒரு கருத்து இருக்கின்றது, பிறகு 9 என்று ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த தினத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஆமுல் ஃபீல் வருட யானைப்படைக்கு நிகழ்ந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்புக்கு சில நாட்கள் முன்னர் நிகழ்த்தி இந்த உலகத்திலே ஒரு பெரியோரு மாற்றம் நிகழப்போகின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா முன்கூட்டியே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்றார்கள். ஆமினா அவர்கள் ஒரு குழந்தை பிறக்கின்ற நேரத்தில், ஒரு பிள்ளை பேரின் போது ஏற்படக்கூடிய எந்த வலியும் அவர்களுக்கு ஏற்படவில்லை, எந்த அசுத்தங்களும் வெளியேறவில்லை. பிரகாசம் தான் வெளியேறியது. அந்த பிரகாசம் அங்கே இருந்த பெரும் கோட்டைகள் எல்லாம் ஒளித்தது. கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் பிரகாசமாய் இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்துல் ஆலமீனாக வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியோடு தான் பிறக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன் கஸரத் ஈவானு கிஸ்ரா, கிஸ்ராவினுடைய அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மாடங்கள், 14 மாடங்கள் அப்படியே சரிந்து வீழ்கின்றது. பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் அந்த நேரத்தில் இருந்த ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் சவாலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு அமைகின்றது. அது மாத்திரமல்ல, 1000 வருடங்களாக மஜூசிகள், அந்த காலத்தில் இருந்த பாரசீக நெருப்பு வணங்கிகள், நெருப்பு வணங்கி அவர்கள் மூட்டி 1000 வருடங்களாக அணையாமல் பாதுகாத்து வந்த நெருப்பு கிடங்கு அணைந்து விடுகிறது. நபியவர்களுடைய பிறப்போடு அணைந்து விடுகிறது. பல ஆச்சரியமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டுகிறான். 1000 வருடங்களாக அணையாமல் பாதுகாத்த அந்த நெருப்பு கிடங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்போடு அப்படியே அழிகிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய பிறப்பையும் அல்லாஹ் தஆலா அத்தாட்சியாக, ஒரு அடையாளமாக ஆக்கி வைக்கிறான். அந்த காலத்திலே அங்கே மக்காவிலே இருந்த ஒரு யூதர்களிலே ஒருவன் வந்து கேட்கிறான்,
இங்கே இன்று யாராவது உங்களுடைய குடும்பத்திலே குழந்தைகள் யாராவது பிறந்தார்களா என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லப்படுகிறது, அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பேர குழந்தை கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை வந்து பார்க்கிறார். வந்து பார்த்துவிட்டு சொல்கிறார், அவருடைய நபித்துவ அடையாளத்தை காண்கிறார். காண்டவன்னு சொல்கிறார், இந்த உம்மத்தில் இனிமேல் பனு இஸ்ராயல்களுக்கு இருந்த அந்த நபி என்று இறுதி நபி என்ற அந்த அடையாளம் பறிக்கப்படுகிறது, புதிய தூதர் வந்து விட்டார் என்ற செய்தியை அந்த யூதர் உணர்ந்து கொண்டு செல்கிறார். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து விடுகிறார்கள். பிறந்து பாலூட்டக்கூடிய நிலைமை வருகிறது. ஆமினா ஆரம்பத்திலே ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாயார் அங்கே பாலூட்டுகிறார்கள். அதற்கு பின்னர் ஹலீமா சாதியா அவர்கள் பொறுப்பெடுக்கிற அந்த நிகழ்வும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த காலத்திலே பாலூட்டி தாய்மார்களிடம் குழந்தைகளை பாலூட்ட கொடுப்பது அரபியர்களுடைய வளமை. ஏன்னா மக்கள் எல்லோருமே நம்பிக்கைக்குரியவர்கள், தங்களுடைய பிறந்த குழந்தைகளே கொடுப்பார்கள். அதிலும் விசேடமாக கிராமத்துப்புற பெண்களிடம் கொடுப்பார்கள். அவர்கள் நல்ல அரபு, நல்ல அறிவு, நல்ல விவேகம், நல்ல உறுதி, மன உறுதியோடு வளர வேண்டும் என்பதற்காக கிராமத்துப்புற பெண்கள் வந்து நகர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களுடைய குழந்தைகளை எடுத்து சென்று பாலூட்டுவார்கள். இப்பொழுது ஹலீமா சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு படையோடு வருகிறார்கள். அவர் கூட்டத்தோடு வருகிறார்கள், குழந்தையை பாலூட்டுகின்ற குழந்தைகளை பெறுவதற்காக. வருகின்ற நேரத்திலே ஒரு மெலிந்த, அதனுடைய மடியிலே பால் கறக்க முடியாத ஒரு ஒட்டகம் வருகிறது அவர்களோடு. அவர்கள் ஒரு வெள்ளை கழுதையில் வருகிறார்கள், அதுவும் மெலிந்து வேகமாக செல்ல முடியாத ஒரு கழுதை. அப்படியான ஒரு நிலைதான் ஹலீமா சாதியா அவர்கள் வருகிறார்கள். இவர்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தது. குழந்தைக்கு பாலூட்டுவதற்கும் இவர்களுடைய மார்பிலே பால் இல்லாத நிலை இருந்தது. அப்படியான ஒரு வறுமையான, கஷ்டமான, வறட்சியான ஒரு நிலைமை. வந்து பார்க்கிறார்கள். இவர்களோடு வந்த எல்லோருமே தகப்பன் உள்ள செல்வந்த குழந்தைகளை, தகப்பன் உள்ளவர்கள் என்றால் நிறைய பணம் தருவார்கள், அப்படியான நோக்கத்திலே அனாதை பிள்ளைகளை யாரும் எடுக்காமல் எல்லோருமே தகப்பன் உள்ள பிள்ளைகளைத்தான் எடுக்கிறார்கள். இவர்களுக்கு யாரும் கிடைக்கவில்லை. எந்த குழந்தையும் இல்லாமல் செல்வதா, நான் யாரையாவது எடுக்க வேண்டும் என்று இறுதியாக அனாதை குழந்தையாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுக்கிறார்கள். நான் வெறுங்கையோடு திரும்பி செல்ல முடியாது, அனாதையாக இருந்தாலும் அந்த குழந்தையை நான் எடுத்துச் செல்கிறேன் என்று அந்த குழந்தையை எடுக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். பால் சுரக்கால் அவர்களுடைய மடியிலே பால் சுரக்கின்றது. குழந்தை வயிறு நிறைய அருந்துகிறது, அவருடைய குழந்தையும் வயிறு நிறைய அருந்துகிறது. ஒட்டகம் பால் கறக்கின்றது, அந்த மடியிலே, ஒட்டகத்தினுடைய மடியிலே பால் கறந்து அவரும் வயிறு நிறைய குடிக்கிறார். அவருடைய கணவனும் அவரோடு வந்து அவரும் வயிறு நிறைய புசிக்கிறார். ஆச்சரியமாக இருக்கின்றது எல்லோருக்குமே. இந்த குழந்தையில் ஏதோ அற்புதம் இருக்கிறது, இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது, ஏதோ அற்புதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது குழந்தை எடுத்துட்டு திரும்பி செல்கின்ற வழியிலே தாமதமாக வந்த இவர்களுடைய கழுதை எல்லோரையும் முந்தி செல்கின்றது. எல்லோரும் கேட்கிறார்கள், ஹலீமா சாதியா அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் வந்த அதே கழுதையா அல்லது வேறு ஏதும் கழுதையில் போகிறீர்களா? இல்லை, அதே கழுதை தான் போகிறேன். எல்லோரையும் முந்தி செல்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதம், அவர்களுடைய கண்ணியம் அல்லாஹ் தஆலா விரைந்து செல்கிறது. அந்த கழுதை இவர்களை எல்லாம் முந்தி செல்கின்றது. இப்பொழுது வறட்சியோடு வறண்டு போய் நிலம் செழிக்கின்றது, வளம் அங்கே கொளிக்கின்றது. அவர்களுடைய ஆடுகளில் பால்கள் சுரக்கின்றது. அவர்களுடைய மேய்ச்சலுக்காக செல்கின்ற ஆடுகள் வருகிற நேரத்தில் கொழுத்து பால் மடி நிரம்ப வருகிறது. ஏன் இவர்களுடைய ஆடுகள் மெலிந்து பாலின்றி வருகின்றது. எல்லோருக்கும் ஆச்சரியம். எல்லோரும் சொல்கிறார்கள், ஹலீமாவுடைய ஆடு மேய்கின்ற இடத்துல உங்களுடைய ஆடை கொண்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஹலீமாவுடைய ஆடு எங்கே மேய்கிறதோ அங்கே உங்களுடைய ஆடுகளை விடுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்? இவருடைய ஆட்டிலே அதிகமாக பால் கறக்கின்றது, அதிகமாக மேய்ச்சலாக இருக்கிறது. அப்படியும் விட்டு பார்க்கிறார்கள். ஆனால் அற்புதம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதம். அங்கே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையை பல்வேறு மாற்றங்களை கொடுக்கிறான். அந்த குழந்தையினுடைய சிறப்பினால் பல்வேறு மாற்றங்களை அவர்களுடைய குடும்பத்தில், அவர்களுடைய ஊரில் அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பெண்மணி அந்த வீட்டிலே வைத்திருந்ததற்கு அல்லாஹ் தஆலா அப்படி பரக்கத்தை கொடுத்ததை போல நாங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தோடு அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்களும் இருந்தால் எங்களுடைய ஊருக்கும் எங்களுடைய பிரதேசத்துக்கும் அல்லாஹ் தஆலா அதே பரக்கத்தையும் அதே அருளையும் அல்லாஹ் தஆலா தருவார்.
அவர்கள் இருந்தது நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே அவர்களை சுமந்து சென்ற அந்த தாய்க்கும் அந்த மிருகங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்த சிறப்பு ஒரு சாதாரணமான மனிதராக அல்ல. எங்களை போன்ற மனிதர் தான். குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எங்களை போன்ற நபிதான். ஆனால் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக அனுப்ப அன சய்யிது வலதி ஆதம் அன காத்தமுன் நபியின் அன அவ்வளு மை யக்ரு பாபல் ஜன்னா, முதலாவது சொர்க்கத்துடைய வாசலை தட்டக்கூடியவர். அவ்வளு மை யஷ்ஃபஉ லின்னாஸ், மனிதர்களுக்கு முதலாவது பரிந்துரை செய்யக்கூடியவர்கள். அவ்வளு மை யன்ஷகு லஹுல் அர்ள், பூமி முதலாவது அவருக்காக பிளக்கக்கூடிய மனிதர். அற்புதமானவர்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அல்லாஹு தஆலா இறுதி நபியாக அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த நபி அவர்கள். சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. ஏனைய மனிதர்களை போன்றிருந்தாலும் அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலே பல்வேறு அற்புதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய எல்லா விடயங்களையும் தூய்மைப்படுத்தி தான் கொடுத்தான். நபி அவர்களை அல்லாஹு தஆலா ஏனைய நபிகளை போன்று நபிமார்களை போன்று ஈசா யா மூசா என்று குர்ஆனில் அழைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் 4 இடத்துல குர்ஆனில் கூறப்படுகிறது. ஆனால் எந்த இடத்திலே யா முஹம்மத் முஹம்மதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விളിக்கவில்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், மா கான முஹம்மதுன் அபா அஹத், இப்படித்தான் வருகிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று வேறில்லை. இப்படித்தான் அல்லாஹ் விളിக்கிறான், கண்ணியமாகத்தான் விളിக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் அல்லாஹ் தஸ்கியத் பண்ணுகிறான், தூய்மைப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான். மா கதபல் ஃபுஆது வமா ரஆ, அவருடைய உள்ளம் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. அவருடைய உள்ளம் தூய்மையானது என்று அல்லாஹ் தூய்மைப்படுத்துறான். மா ஜாகல் பஸர் வமா தகா, அவர்களுடைய பார்வை வழி தவறியதில்லை, அவர்களுடைய பார்வை தூய்மையானது என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா யந்திகு அனில் ஹவா, அவங்க பேசுற பேச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுற பேச்சு மனோ இச்சை இல்லை, அவருடைய மனோ இச்சை பிரகாரம் பேசுற பேச்சு இல்லை. அது இன்ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அது வஹி என்று அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு விடயங்களை தஸ்கியத் பண்ணுகிறான் அல்லாஹ் தஆலா, சிறப்புப்படுத்துகிறான். அவரோடு இருக்கக்கூடிய தோழர்கள் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும், தோழர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் சிறந்தவர்கள், எதிரிகளுக்கு கடினமானவர்கள் என்று அவர்களுடைய தோழர்களையும் தூய்மைப்படுத்தித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படியமான அற்புதமான நபியாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அல்லாஹ் தஆலா அவதரிக்க செய்தார். அவர்களுடைய அந்த பிறப்பின் இப்பொழுது ஹலீமா ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாலூட்டுகிறார்கள். பாலூட்டுகின்ற நேரத்தில் கூட, பால் குடிக்கிற குழந்தையாக இருக்கிற நேரத்தில் கூட அவங்கள்ட்ட இருந்த மனிதாபிமானம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு பகுதி மார்பினுடைய ஒரு பகுதியில் மட்டும்தான் பால் குடிப்பார்கள். அடுத்த பகுதியில் பால் குடிப்பதற்காக வைத்தால் அது ஹலீமா ஸஅதியா அவர்களுடைய அடுத்த குழந்தைக்கானது என்று அந்த மார்பிலே அவர்கள் பால் குடிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சிறு பராயத்திலே சிறு குழந்தையாக இருக்கின்ற போதே அவர்களிடம் இருந்த ஒரு மனித நேயம், அவர்களிடம் இருந்த உரிமை, அடுத்தவர்களுடைய உரிமையிலே கைவிக்க கூடாது என்கின்ற உணர்வு அல்லாஹ் தஆலா அவர்களினால் அந்த காலத்திலே பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார். இப்பொழுது இந்த குழந்தையினுடைய 2 வருடம் பால் ஊட்டுகிறார்கள். அவர்களும் ஒரு திடகாத்திரமாக அவர்களுடைய குழந்தை எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த குழந்தையை கொடுப்பதற்கு மனதில்லை, இவங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த குழந்தை எங்களோடு இருக்கணும் என்ற விருப்பம். சென்று அனுமதி பெற்று மீண்டும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களே வளர்க்கிறார்கள். ஒரு 4 வயது இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்தை வெளியிலே எடுத்து ஒரு தங்க தட்டிலே வைத்து ஜம்சம் தண்ணீரால் கழுவி அதில் இருக்கக்கூடிய ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கக்கூடிய ஒரு அலக்கா ஒன்றிருந்து அந்த சதை பின்னத்தை நீக்கிவிட்டு மீண்டும் உள்ளே வைத்து அப்படியே தைத்து விடுகிறார்கள். இதனை பார்த்த ஹலீமா ஸஅதியா அவர்களுடைய ஏனைய அந்த குழந்தைகள், இவருடைய சகோதரர்கள் பயந்து விடுகிறார்கள். போய் செல்கிறார்கள். அங்கே நம்மளது சகோதரர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. வந்து பார்க்கிறார்கள், பிள்ளையினுடைய நிறங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது, ஏதோ நடந்திருக்கிறது என்ற பயத்திலே அப்படியே குழந்தையை மீண்டும் கொண்டு ஆமினா அவர்களுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாயாரிடம் ஒப்படைத்து விடுகிறார்கள். இதே போன்று அல்லாஹ் தஆலா பல்வேறு கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வை, இதயத்தை எடுத்து அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துகிறான். ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கக்கூடாது. 4 வயதிலிருந்து அல்லாஹ் தஆலா உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான். அப்படியான ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட நபியாகத்தான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தந்தான், சாதாரணமாக தரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய நெஞ்சி தைக்கப்பட்ட அடையாளத்தை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு மனிதர். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது தாயார் 6 வயதில்
6 வயது வரைக்கும் தாயாருடைய பராமரிப்பு கிடைக்கிற காலத்தில் தான் தாயார் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. அவருடைய கணவருடைய கபரை தரிசிப்பதற்காக பார்ப்பதற்காக சென்றார்கள் என்று கருத்திருக்கிறது. உறவினர்களோடு சென்றார் என்ற கருத்திருக்கிறது. செல்கின்ற நேரத்திலே அவர்கள் அபுவா என்று செல்கிற இடத்திலே அங்கே மரணித்து விடுகிறார்கள். தாயாரை இழந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த இழப்பு. தான் பிறப்பதற்கு முன்னரே தந்தை இழந்து விடுகிறார்கள். பிறந்து 6 வயதிலே தாயையும் இழந்து விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு விடயம். ஒருவர் இழந்தால் ஒருவர் துணை என்ற ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் 6 வயதிலே தாயையும் இழந்து விடுகிறார்கள். இருந்த காலம் கொஞ்ச காலம், பாலூட்டி தாயோடு இருந்த காலம், தாயோடு இருந்த காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவும் இன்னும் ஒரு மிகவும் கவலையை தருகிறது. சில அறிவிப்பார்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயினுடைய அந்த ஜனாசாவை பார்த்து அழைத்ததாகவும் கண்ணை திறந்து பாருங்கள் அழைத்ததாகவும் அப்படி ஒரு செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இது இன்னும் ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில் இழப்பு. மீண்டும் அவர்களுடைய பராமரிப்பினுடைய பொறுப்பை பாட்டனார் அப்துல் முத்தலிப் ஏற்றுக்கொள்கிறார். பாட்டனார் அப்துல் முத்தலிப் தந்தையும் இல்லை தாயும் இல்லாத குழந்தை. ஆனால் விசேடமாக பல்வேறு சிறப்புகளை கொடுத்து தான் அந்த குழந்தை இவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏனைய குழந்தைகளை விட இந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். காபாவிலே இவருக்கென்று ஒரு விரிப்பு விரிக்கப்படும். விரிக்கப்பட்ட விரிப்பிலே அவர் மட்டும்தான் அமர்வார். ஏனையவர்கள் அவருடைய குழந்தைகள்லாம் சூழ அமர்வார்கள். ஆனால் இவர்களை அந்த இடத்திலே அமரச் செய்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அந்த விரிப்பிலே அவர்கள் அமரச் செய்வார்கள். ஏனையவர்கள் அந்த விரிப்பிலே இழுத்து விட பார்ப்பார்கள். இல்லை, இந்த குழந்தைக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, இன்னல் இப்னி ஹாதா ஷானன் என்று அந்த குழந்தை அவரோடு அணைத்துக் கொள்வார்கள். இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது என்ற விடயத்தை எல்லோருமே புரிந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருமே பல்வேறு விடயங்களை வைத்து புரிந்து கொள்கிறார்கள். பல்வேறு நிகழ்வுகளின் ஊடாக புரிந்து கொள்கிறார்கள். அந்த நாட்களில் நடந்த பல்வேறு செய்திகள் அவர்களுக்கு உணர்த்துகின்றது. இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, இந்த குழந்தையின் ஊடாக ஏதோ புகழ் ஒரு செய்தி எமக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை எல்லோருமே புரிந்து கொள்கிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வருடம் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயது 2 மாதங்கள் ஆகும் நேரத்திலே அப்துல் முத்தலிபும் வஃபாத்தாகி விடுகிறார்கள். இப்பொழுது அவருடைய வஃபாத்தும் நடந்துவிட்டது. இப்பொழுது நபி அவர்களுடைய வளர்ப்பினுடைய பொறுப்பை அபூ தாலிப் ஏற்றுக்கொள்கிறார். அபூ தாலிப் நீண்ட காலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பராமரிப்பிலே வைத்திருக்கிறார். அபூ தாலிபும் தனது குழந்தைகளுக்கு மேலாக, தனது குழந்தைகள் இருந்தும் தனது உறவுகள் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து தான் வளர்க்கிறார்கள். ஒரு தடவை ஒரு வியாபார கோஷ்டியோடு இவர்களை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து செல்கிற நேரத்தில் பஹீரா என்று சொல்லக்கூடிய ஒரு துறவி பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே செல்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு மேகம் நிழல் கொடுக்கின்றது. கடும் உஷ்ணமான நேரம், மேகங்கள் நிழல் கொடுக்கின்றது. அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய கற்களும் மலைகளும் இவருக்கு சிரம் தாழ்த்துவதை காண்கிறார்கள். இவருக்கு நிழல் கொடுக்கின்ற மேகங்களை காண்கிறார்கள். அதே போன்று அங்கே ஒரு மரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர நிழலிலே அமர்கிறார்கள். அமர்ந்தவுடன் அந்த பஹீரா என்று சொல்லக்கூடிய அந்த துறவி வந்து சொல்கிறார், இந்த குழந்தை யார் என்று கேட்கிறார். இப்பொழுது அபூ தாலிப் சொல்கிறார், எனது குழந்தை இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், இவர் உங்களுடைய குழந்தை அல்ல, இவர் உங்களுடைய குழந்தையாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த குழந்தை ஒரு எங்களுடைய முன்னைய வேதங்களில் சொல்லப்பட்டதை போல இவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர், அவருக்கு தந்தை இருக்க முடியாது, அனாதையாகத்தான் அவர் வருவார். அதுக்கு பின்னால் அவர் சொல்கிறார், அவருடைய தந்தை மரணித்து விடுகிறார், என்னுடைய பராமரிப்பில் இருக்கிறார், உண்மையை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்கிறார், இந்த குழந்தையிலே நான் பல அற்புதங்களை கண்டேன். எங்களுடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த விடயம், ஒரு தூதர் வருவார், அவர் எப்படி இருப்பார், அவருக்கு என்ன நடக்கும், அதே போன்று இந்த மரத்துக்கு கீழால் நிழல் பெறுபவர்கள் எல்லோருமே நபிமார்கள் தான் இந்த மரத்துக்கு கீழால் நிழல் பெறுவார்கள் என்ற செய்தியும் அவர் சொல்கிறார். சில வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள், இன்றும் அந்த மரம் இருக்கிறது என்ற செய்தியை சொல்கிறார். இந்த அற்புதங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த பஹீரா என்று சொல்லக்கூடிய துறவி சொல்கிறார், நீங்கள் இவரை கவனமாக பாதுகாத்து அவசரமாக கொண்டு செல்லுங்கள். இவரை நீங்கள் இங்கே வைத்திருந்தால் சில நேரம்
இங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் பனு இஸ்ராயல்களுடைய அந்த நபி என்கின்ற அந்த வம்சம் முடிவடைந்து விடும் என்பதற்காக இவருக்கு ஏதாவது சதிகள் செய்து விடுவார்கள். எனவே பாதுகாப்பாக இவரை கொண்டு சென்று விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பல்வேறு அற்புதங்களையும் அடையாளங்களையும் காட்டி நபித்துவத்துக்கு முன்னால பல்வேறு நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. நபியவர்கள் அந்த காலத்திலே எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு நம்பிக்கையாளராக, ஒரு உண்மையாளராக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். சிறு பருவத்திலே இருந்து நல்ல பண்புகள் அவர்களை சூழ காணப்பட்டது. நற்குணங்கள் அவர்களிடம் நிரம்பி காணப்பட்டது. சாதாரணமான நற்குணம் அல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அவருடைய நற்குணத்தை சிறப்பித்து கூறிவிட்டான். சூரத்துல் கலாம்ல அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீங்க, மிக சிறந்த நற்குணம் உள்ள மனிதராக. அதனால தான் சின்ன பருவத்திலே அவர்களை அல் அமீன், நம்பிக்கையாளர், அசாதி, உண்மையாளர் என்று எல்லோருமே அழைத்தாங்க. உண்மை, நம்பிக்கை, நேர்மை, அடுத்தவர்களோடு மிக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதராக அடையாளப்படுத்தப்படுகிறாங்க. அவங்களுடைய சிறுபராயத்தில் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால காபத்துல்லா புனரமைக்கப்படுகிறது. காபத்துல்லா புனரமைக்கப்படுகின்ற நேரத்தில் இப்பொழுது காபாவை கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு ஹஜ்ருல் அஸ்வதுடைய அந்த கல்லை அங்கே வைக்க வேண்டும். யார் வைப்பது என்று எல்லா கோத்திரத்தாரும் எங்களுடைய கோத்திரத்தார் தான் வைக்க வேண்டும், நாங்கள் தான் வைக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் மத்தியிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லோரும் உரிமை கோருகிறார்கள், நாங்கள் தான் வைக்கணும், நாங்கள் தான் வைக்க வேண்டும். இறுதியாக தீர்மானிக்கிறார்கள், நாளை இந்த வாசலினால் காலையில் யார் முதலாவது வருவாரோ அவர் தான் வைப்பது என்று தீர்மானிக்கிறார்கள். அதே போன்று அடுத்த நாள் காலையிலே முதலாவது அந்த வாசலினால் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் அவர்களிடம் அந்த கல்லை நீங்கள் தூக்கி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த நேரத்திலும் கூட அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அந்த கோத்திர வெறி, நாங்கள் தான் வைக்க வேண்டும் என்று இருந்த அந்த உணர்வை உடைப்பதற்காக ஒரு சீலையை கொண்டு வருமாறு சொல்கிறார்கள். அந்த சீலையிலே அந்த கல்லை வையுங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லா கோத்திரத்திலும் அந்த சீலையின் ஒவ்வொரு ஓரங்களை பிடியுங்கள் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் ஒவ்வொரு பகுதியை பிடிக்கிறார்கள். நீங்கள் எல்லோருமே ஒவ்வொரு பகுதியை பிடித்து எல்லோரும் சேர்ந்து தூக்கி தாருங்கள், நான் என் கைகளால் எடுத்து வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே எல்லோருக்கும் மத்தியில் இருந்த அந்த நான் தான் வைக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வை மாற்றி அவர்கள் அந்த விடயத்தை அவ்விடத்திலே முன்மாதிரியாக செய்து காட்டி அவர்களுக்கு மத்தியிலே அந்த நிகழ்வை எல்லோரும் உடன்பட்டு செய்கின்ற ஒரு நிகழ்வாக மாற்றுகிறார்கள். அவர்களுடைய காலத்திலே நடக்கின்ற அந்த சிறு அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால் ஹெல்ஃபுல் புதூல் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எல்லாம் அந்த நாளிலே நடக்கின்றது. அந்த ஒப்பந்தம் ஹர்புல் ஃபிஜார் என்று சொல்லக்கூடிய பெரிய யுத்தம் நடந்து வந்தது. பல உயிர்கள் போன அந்த யுத்தம், அந்த உடன்படிக்கை, அந்த இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த அந்த உடன்படிக்கையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகும் பேசுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை என்று பேசுகிறார்கள். அந்த உடன்படிக்கையிலே ஒரு சமாதானம் செய்யப்பட்டு உயிர்கள் இரத்தம் சிந்துகின்ற அத்தனை நிறுத்தப்படுகிறது. அதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பின்னால் கூட அதை பற்றி சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு அற்புதமான மனிதரைத்தான் இந்த மாதத்திலே, இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இந்த முதல் வசந்தம் வீசுகின்ற மாதத்தினுடைய பிறை 12 அல்லாஹ் தஆலா இந்த உலகுக்கு அவதரிக்க செய்து எங்களுக்கு ஒரு நபியாக அவர்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அவர்களுடைய நேசம் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வம்சம், அவருடைய சிறப்பு, இவைகளெல்லாம் தெரிந்து எமது உள்ளத்திலே வர வேண்டியது அவர்களுடைய நேசம். அவருடைய நேசம் எங்கள் உள்ளத்திலே ஆழமாக வர வேண்டும். எவ்வளவுக்கு நாம் நேசிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? எங்களுடைய உயிரையும் விட மேலாக நாங்கள் நேசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உயிரை தவிர மற்ற எல்லா விடயங்களையும் விட உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இது போதாது, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உங்களுடைய உயிரை விடவும் நீங்கள் நேசிக்கும் வரைக்கும் நீங்கள் முஃமினாக முடியாது என்ற செய்தி சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்ற அந்த செய்தி அப்பொழுது சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஆன யா உமர், இப்பதான் என்னை எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க என்ற விடயத்தை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, உங்களுடைய ஒவ்வொருத்தரும், உங்களுடைய பெற்றோர்கள், அனைத்து மனிதர்கள், நீங்கள் நேசிக்கிற எல்லா விடயத்தையும் விட என்னை நேசிக்கின்ற வரைக்கும் நீங்கள் உண்மையான முஃமினாக முடியாது என்று சொன்னார்கள்
சஹாபாக்கள் நேசித்தார்கள். சஹாபாக்கள் அப்படித்தான் நேசித்தார்கள். அப்படியான ஒரு எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை தந்தான். அவர்களுடைய பிறப்பிலிருந்து, அவர்களுடைய சிறுபராயத்திலிருந்து எல்லா மனிதர்களும் அவரை, உங்களுக்கு அந்த வரலாற்று நிகழ்விலே ஒரு நிகழ்வை பார்த்தாலே விளங்கும். அபூலஹப் பின்னால் சபிக்கப்படுகின்ற ஒரு மனிதராக மாறுகிறார். தப்பத் யதா அபீலஹபின், அபூலஹபுடைய இரு கைகளும் நாசமடையட்டும் என்று. ஆனால் அந்த அபூலஹபும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மகிழ்ச்சியிலே தன்னுடைய அடிமை உரிமை விட்டவர். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய அத்தனை விடயங்களும் கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 அல்லது 10 தாய்மார்களிடம் பால் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே இப்படி ஒரு வளமை இருந்தது. நம்பிக்கையான மனிதர்கள். அதே போன்று அவர்களுக்கு பால்குடி சகோதரர்கள் நிறைய இருந்தார்கள். ஒவ்வொரு தாய்மார்களிலும் பால் குடிக்கக்கூடிய அந்த உறவின் கூட பால்குடி சகோதரர்கள் நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்திலே பால்குடி சகோதரர்கள், பால்குடி தாய்மார்கள், அந்த வரலாறு அவர்களுடைய ஒரு பட்டியல் என்று அப்படியே ஒரு பட்டியல் அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று அவர்களுடைய தந்தை மரணிக்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தாயிடம் விட்டு சென்றது 5 ஒட்டகங்களும் ஒரு சிறிய ஆட்டு மந்தையும் உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண். அந்த உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்பொழுதிருந்து பிறகு அடிமை பெண்ணாக இருந்து நபியவர்கள் வஃபாத்தாகின்றதுக்கு பின்னாலும் உயிரோடு இருக்கிறார். தந்தை விட்டு சென்ற சொத்துக்கள் அவ்வளவுதான். அவ்வாறான ஒரு நிலையில் இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அத்தனை விடயங்களையும் தூய்மைப்படுத்தப்பட்டு நாம் எல்லோரும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை விளங்கி அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி அவர்களை உள்ளத்தால் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே வாழக்கூடிய தூதர்கள், நபியவர்களிடம் வரக்கூடிய தூதர்கள் எல்லாம் நபியவர்களை அந்த சஹாபாக்கள் நேசிக்கின்ற நேசத்தை பார்ப்பார்கள். நேசத்தை பார்த்து விட்டு சொல்வார்கள், மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. நாங்கள் எந்த ஒரு சமுதாயத்திலும் ஒரு மனிதரை இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரை நாங்கள் கண்டதே இல்லை என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசிப்பார்கள். நபியவர்களுடைய ஒரு மூக்கு சிந்தியோ அல்லது உமிழ்நீர் விழுந்தால் கூட நிலத்திலே விடாது, அதனை கரங்களிலே ஏந்திக் கொள்வார்கள், தங்கள் உடல்களிலே பூசிக்கொள்வார்கள். ஒரு விடயம் செய்யுமாறு சொன்னால் நான் செய்ய, நீ செய்ய என்று யாரும் சொல்ல மாட்டார்கள், நான் செய்ய வேண்டும் என்று முந்தி முந்தி வந்து செய்வார்கள். அவ்வளவுக்கு சஹாபாக்கள் நபியவர்களை நேசித்தார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அத்தனை விடயங்களை சுன்னாக்களை இன்று வரையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். என்றும் நாங்கள் விஸ்வாக்கு செய்கிறோம். அந்த இராக் என்று சொல்லக்கூடிய அராக் என்று சொல்லக்கூடிய அந்த குச்சி, அந்த மரம், அந்த அவர்கள் செய்த அந்த விஸ்வாக்குடைய அந்த மரத்தையும் அந்த குச்சி இன்று வரையும் செயற்படுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைத்திருக்கிறார். நபியவர்கள் எதை பயன்படுத்தினார்கள்? தலைக்கு எதை போட்டார்கள்? ஜெய்தூனை போட்டார்கள். அந்த ஜெய்தூனையும் அல்லாஹ் தஆலா இன்று வரை வைத்திருக்கிறான். அவர்கள் கண்களுக்கு சுர்மா இட்ட இஸ்மித் என்று சொல்லக்கூடிய அந்த சுர்மா இன்றும் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள், அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்களுடைய நபி வாக்குகள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய சீரா, அவர்கள் பயன்படுத்திய அத்தனையும் முழு மனித சமுதாயமும் பாதுகாத்து பின்பற்றுகின்ற அளவுக்கு பொருத்தமான ஒன்றாக அல்லாஹ் தஆலா எல்லா காலத்துக்கும் ஏற்ற விதத்தில் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய சீரா என்பது நாங்கள் இந்த நாட்களிலே பேசி அப்படியே முடித்து விட்டு போகின்ற ஒன்றாக இருந்துவிடக்கூடாது. நபி அவர்களுடைய வம்சம் என்ன, அவர்களுடைய தந்தை வழி எப்படி இருக்கிறது, இவைகளை எல்லாம் நாம் மனனம் செய்ய வேண்டும். இவைகளை எல்லாம் நாம் உள்ளத்தினால் விளங்கி அவற்றை உணர்வோடு அவற்றை தெரிந்து அவற்றையெல்லாம் விளங்கி நபியவர்களை அப்படியே ஆழமான நேசம் என்ற உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அதான் சொன்னது.
அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு அற்புதமான மனிதரை எங்களுக்குரிய ஒரு தூதராக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பாக்கியம். இந்த மாதம் அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய சுன்னாவை எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படியே பாதுகாத்து தந்திருக்கிறான். ஆனால் எங்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய நேசம் இருப்பதனுடைய வெளிப்பாடு என்ன? சீராவை பேசுகிறோம், கதையாக கேட்டு முடித்து போவதற்காக பேசுகிறோமா? அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற சொல்லை வார்த்தையால சொல்லி முடிப்பதா? நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? சீராவை விளங்கினால் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அத்தனை நட்பண்புகளை தெரிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகச் சிறந்த முன்மாதிரியாக ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களை விட சிறந்த முன்மாதிரி கிடையாது. நாம் வாழுகின்ற காலம், இந்த காலம் நவீன காலம். இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை செய்கிறது எனக்கு பொருத்தம் இல்லை என்று யோசிப்பதல்ல. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? பெரும் சபையில, பெரும் மன்னர்களுடைய சபையில கொண்டு வைத்தாலும் அந்த இடத்திலே நபி அவர்களுடைய சுன்னாவை அவர்கள் செய்தார்கள். இந்த இடத்திலே இதை செய்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக தெரியவில்லையா என்று கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? ஆத்துருக்கு சுன்னத ஹபீபி லிஹாதிஹி ஹுமக்கா, இந்த மடையர்களுக்காக எனது நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நான் விடுவதா என்று கேட்டார்கள். அதுதான் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த நேசத்தினுடைய அடையாளம். நாங்கள் இன்னும் உள்ளத்தால் நேசிக்கிறோம் என்றால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவதிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை எமது வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாளை நபியவர்கள் கரத்தினால் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் நீரந்திர பாக்கியம் கிடைக்கும். நாளைக்கு யார் எங்களுக்கு பரிந்துரை செய்ய போகிறார்கள்? ஃபமா லனா மின் ஷாஃபிஈன், நாளை மறுமையில் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய யாரும் இல்லை. வலா சதீகின் ஹமீம், எந்த நண்பர்களும் கிடையாது. எல்லா மக்களும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, எல்லோருமே தாய் சகோதரன் எல்லோரும் விரண்டோடுகிற நாளில் எங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். எல்லா நபிமார்களும் தயங்குவார்கள், எல்லா நபிமார்களும் மறுப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த உம்மத்துக்காக ஷஃபாஅத் செய்வதற்காக வரக்கூடிய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டும் என்றால், நபியவர்களுடைய நேசம் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால் அவர்களுடைய வழிமுறையை வழிகாட்டலை நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரோடு நேசிக்கிறானோ அவனோடு தான் எழுப்பப்படுவான். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களுடைய ஒரு அடிமை வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அவர் வருகின்ற நேரத்தில் அவருடைய முகத்தினுடைய தோற்றம் நிறங்கள் எல்லாம் மாறி வருகிறது, உங்களுக்கு என்ன நேரம் என்று கேட்கிறார்கள். மாலர்ரபி வஜா, எனக்கு எதுவுமே இல்லை. வலாக்கின் இஸ்தௌஹஷ்து, என்றாலும் நான் நீங்கள் இல்லாமல் வீட்டிலே தனியே இருக்கிற போது தனிமை உணர்கிறேன், உங்களை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது. நான் யோசித்தேன், இந்த உலகத்திலே எனக்கு இந்த உணர்வு ஏற்பட்டால் நாளை நான் மறுமையிலே சுவர்க்கத்திலே நீங்க உயர்ந்த இடத்துக்கு போய்விடுவீங்களே, நபிமார்களோடு ரசூல்மார்களோடு இருக்கிற நேரத்தில் நான் எப்படி உங்களை பார்ப்பது என்று சொல்கிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனுடைய அந்த வசனத்தை வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலைக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஹதாஇ வஸ்ஸாலிஹீன், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களும் நபிமார்களோடு ஷுஹதாக்களோடு சாலிம் இருக்கிற அல்லாஹ் இறக்கி வைத்தார் அந்த வசனத்தை. அதுக்கு பின்னால் தான் அவர்கள் உள்ள அமைதி பெறுகிறது. சஹாபாக்கள் இப்படித்தான் நேசித்தார்கள். நபியவர்களை பார்ப்பதை விரும்பினார்கள், நபியவர்களுடைய சுன்னாவை பின்பற்றதை விரும்பினார்கள், அவர்களுடைய வழிகாட்டல் எடுத்து நடக்க வேண்டும் விரும்பினார்கள். அதே போன்றுதான் நபியவர்களுடைய மஹப்பத் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபியவர்களுடைய பெயர் உள்ளத்திலே கேட்டாலே, காதிலே விழுந்தாலே உடனடியாக எங்களுடைய நாவிலே இருந்து ஸலவாத் உதிர்த்து விட வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வருகின்ற போது எங்களுடைய நாவிலே இருந்து அந்த ஸலவாத் வர வேண்டும். அப்படியாக எங்களுடைய உள்ளத்திலே அந்த உணர்வு வர வேண்டும். ஸலவாத்து சொல்வதினால் அல்லாஹ் தஆலா எங்களுடைய தரஜாக்களை உயர்த்துகிறான். ஸலவாத்து சொல்லாதவன் என்னுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லாதவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவனை மிகப்பெரிய கஞ்சன் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த வழக்கத்தை எம்மிலே கொண்டு வர வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய நேசம் இருப்பது என்னுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்த்து வைத்திருக்கிறான்.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அத்தஹியாத்திலும் அல்லாஹ் தஆலா செய்து வைத்திருக்கிறான். அத்தஹியாத்திலே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் ஸலவாத்தை நாங்கள் சொல்கிறோம். தொழுகையிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அதானிலும் வைத்திருக்கிறான். அத்தனை விடயங்களிலும் ஜனாசாவுடைய தொழுகையிலும் நாங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். இப்படியாக அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அவர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்வீர்களாக என்று அல்லாஹ் கட்டளையாக சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மாதத்திலே அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய புகழ்களை, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்டு வெறுமனே கதையாக முடித்து விடாமல் எமது வாழ்க்கையுடைய முன்மாதிரியாக அவர்களுடைய நேசத்தை உள்ளத்திலே ஆழமாக பதித்து அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அன்னவர்கள் மீது ஸலவாத்தை ஸலாமை அடிக்கடி நாம் சொல்லக்கூடியவர்களாக எங்களுக்கு உள்ளத்திலே இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் ஸலவாத்தினால் ஏற்படும். அதிகம் நாவுகள் ஸலவாத்து முடிய வேண்டும். காலையிலும் மாலையிலும் குறைந்தது 100 விடத்தில் நாங்கள் ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு ஞாபகம் வருகிற நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் அசர் தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஸலவாத்துகளை நாம் ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை அதிகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இப்படியாக நாங்கள் அவர்களுடைய நேசத்தினுடைய அடையாளம் என்பதை அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய வரலாறை மாத்திரம் நாம் தெரிந்து வைத்திருப்பதோ, வெறுமனே இந்த மாதத்திலே மாத்திரம் நபியவர்கள் பிறந்தார்கள் அந்த வஃபா என்ற விடயத்தை பேசி முடிப்பதோ அல்ல. அவர்களுடைய அத்தனை நேசத்தினுடைய வெளிப்பாடு என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை லிவாவுல் ஹம்த் என்ற கொடியிலே அவர்களுக்கு கீழால் நான் இருக்க வேண்டும். நாளை அவர்களுடைய கையிலே ஹவுதுல் கௌசர் தடாகத்திலே நான் நீரருந்த வேண்டும். நாளை சுவனத்திலே அவர்களோடு இருக்கிற பாக்கியம் பெற வேண்டும். நாளை நான் அவர்களுடைய ஷஃபாத்துக்கு தகுதியானவனாக நான் மாற வேண்டும். அப்படியான ஒருவனாக என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்வுகளை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய சீராவை தெரிந்து அவர்களை அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக பிறப்பதற்கு முன்னரே பல அற்புதங்களை காட்டி பிறந்ததன் பின்னரும் அவர்களை சுமந்த, அவர்களுக்கு பால் கொடுத்த, அவர்களை வளர்த்த அத்தனை பேருக்கும் பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் தஆலா அந்த நாட்களிலே கொடுத்து ஒரு வரலாறாக அவர்களுடைய வரலாறை இறுதி வரை பாதுகாத்து எமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த உத்தம அந்த நபியினுடைய அந்த வழிகாட்டலை எமது வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு அவர்களுடைய பெயர் சொல்கின்ற நேரத்தில் உள்ளத்திலே தூய்மையாக அந்த ஸலவாத்து மொழிவதற்கோ அவர்களுடைய முன்மாதிரிகளை எமது வாழ்வில் எடுப்பதற்கு நாம் ஒருபோதும் பின்னிற்கக்கூடாது. அன்புக்குரியவர்களை, அல்லாஹ் தஆலா நபி அவர்களுடைய அத்தனை விடயங்களையும் குர்ஆனிலே தூய்மைப்படுத்தி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அவருடைய அடியார் அல்லாஹ்வுடைய அடியார் என்ற உபூதியத்தையும் தூய்மைப்படுத்தி அவர்களை சிறப்பித்து கூறுகிறான். யா அய்யுஹன் நபி, நபி என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் ரசூல் என்று கூறுகிறான். அவர்களுடைய ஒவ்வொரு இருப்பு, அவர்களுடைய செயல்களையும் அல்லாஹ் கூறுகிறான். வன்னஹு லம்மா காம, அவர் நின்ற போது அவருடைய உள்ளம், அவருடைய கை அலா கல்பிக்க, உங்களுடைய உள்ளத்தின் மீது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை விடயங்களையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தனிச்சிறப்பாக தூய்மைப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய உறுப்புகள் சரி இப்படியான தூய்மையான நபி. எனவேதான் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்துக்கு காரணமாக நாங்கள் இந்த நிகழ்வுகளையும் இந்த மாதத்திலே இருந்த தொடக்க புள்ளியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வாழ்க்கை வழிமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்ல நற்குண சீலர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியல்வானாக.